நோன்பு இருப்பதை பற்றிய கேள்வி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகிறது. மணமகன் உடன் இருக்கின்ற வரை மணமகனுடைய தோழர்கள் நோன்பு இருக்க தேவையில்லை என்கிறார் இயேசு. இதை எப்படி புரிந்து கொள்வது? விவிலிய அறிஞர்கள் ஒரு விளக்கம் தருகிறார்கள். எனக்கு அது பிடித்திருக்கிறது. நீங்களும் யோசித்து பாருங்கள். இயேசு நம்மோடு இருக்கிற வரை அல்லது நாம் இயேசுவோடு இருக்கிற வரை நோன்பு இருக்க தேவையில்லை. நோன்பு என்பது நமது உடலை வருத்தி கொண்டு தியாகம் செய்து நம் உடலையும் அதன் மூலம் நம் உள்ளத்தையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தக்கூடிய செயல். கடின நோன்பு நம் உடல் ஒரு நிலைக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருகிற பொழுது நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு வெளியே வரும். அப்படி இல்லை என்றால் கட்டுப்பாடன்றி திரியும். அது பாவத்திற்கு வழிவகுக்கும். பாவம் உள்ளே நுழைந்தால் அங்கே இயேசு என்ற அந்த மணமகனுக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. நாம் புறம் தள்ளி விடுகிறோம். இந்த கண்ணோட்டத்தில் யோசித்து பார்த்தால் நாம் இயேசுவோடு இருக்கிற வரை நமக்கு நோன்பு தேவையில்லை. நம்முடைய நோன்பு உண்ணா நோன்பு, புலால் உண்ணா நோன்பு, பலவற்றை தியாகம் செய்யக்கூடிய செயல் நம்மை நெறிமுறைப்படுத்தி மீண்டும் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம். நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.